டேய் கண்ணா, இன்னும் 2 மந்த்ஸில் உனக்கு ஸ்டடீஸ் முடிய போகுது. அதுக்கப்புறம் நீ நல்லா வேலைக்கு போயிட்டேன்னா இந்த அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக வேண்டாம். இல்லைப்பா, எனக்கு ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. அதை முடிச்சு தான் நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். இன்னும் 2 மந்த்ஸில் இன்ஸ்டால்மெண்ட்டில் நல்ல ஒரு பைக்கை வாங்கிட்டு இந்தியா முழுக்க ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பைக்குக்கு இஎம்ஐ நீங்கள் தான் மாதம் மாதம் கட்ட போகிறீங்க. வழியில் நான் காசு இல்லாமல் எங்கேயாவது பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அழுது காசை வாங்குவேன். பஸ்ஸில் காசு இருந்தோம் 3 நாள் 4 நாள் சாப்பிடாமே ரோட்டில் படுத்து கிடப்பேன். லிவிங் லைஃப்பில் ஒரு பொண்ணை உருகி லவ் பண்ணி அந்த பொண்ணை ஆக்சிடென்ட்லாம் செத்து போயிட்டானா உங்களுக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஃபோன் பண்ணி அழுவேன். நீங்கள் எனக்கா ஆறுதல் சொல்லணும். அப்புறம் செத்து போன அந்த பொண்ணை நினச்சி தினமும் குடிச்சு வீட்டில் உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் அடி வாங்கணும். அப்புறம் ஊரில் இருக்க எல்லாரும் நான் நாசமாக போகிறத பார்த்து உன் கேரியரே முடிஞ்சு போச்சா சொல்கிறப்ப மறுபடியும் ரீபோர்ட் ஆகி ஒரு குறைஞ்ச மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போவேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தாப்பா நான் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக ஆக முடியும். இதெல்லாம் பண்ணி முடிக்கக்கூடிய எனக்கு ஒரு 30 வயசு ஆயிரும்பா. அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போக போகிறேன். ஆனால் கேடம், உன் படிப்பு வாங்கின லோன் அப்படியே இருக்குடா. ஒழுங்காக வேலைக்கு போய் கட்டுற வரையை பாடுறா.